இது பார்த்தீங்கன்னா question number 11. If P1 and P2 are the length of perpendicular from the origin to the straight line x secant theta plus y cosecant theta equal to 2a and x cos theta minus y sin theta equal to a cos 2 theta. Then prove that P1 square plus P2 square equal to a square அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நான் இது ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன எடுத்துக்கிறேன்னா இது L1 எடுத்துக்கிறேன், இதை என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா L2. இது எக்ஸ் ஆக்சஸ், இது y ஆக்சஸ். இப்போ இது நம்மளுக்கு நல்லா தெரியும், இது வந்து ஆரிஜின் 0,0. இப்போ லைன் 1 எனக்கு இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறேன். இந்த லைன் 1 இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த L1 அப்படின்றது என்னது x secant theta plus y cosecant theta equal to 2a. அந்த லைன் இந்த ஆரிஜினோட மேக் பண்ணக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னா P1. இப்போ இன்னொரு லைன் இங்க இருக்கறத எடுத்துக்கிறேன். இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா L2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த லைன் மேக் பண்ணக்கூடிய இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னு எடுத்துக்கிறேன் P2. இப்போ இந்த P1யும் இந்த P2 வேல்யூ ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன வரணும், a ஸ்கொயர் அப்படின்னு வரணும். இதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ரீகால் பண்ண வேண்டிய ஒரு ஃபார்முலா என்னன்னா, the perpendicular distance between a point and a line. சரிங்களா? the distance between the perpendicular distance between a point and a line, இதுக்கான நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ நம்ம சொல்யூஷன் போடுறோம். என்னன்னா we know that the distance between a point and a line ax plus by plus c is equal to 0 is, இந்த பாயிண்ட் நீங்க என்ன எடுத்துக்கலாம், x1, y1 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த distance is equal to modulus of, நம்ம distance எதுல இருக்கக்கூடாது, நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. ax1, அதாவது இந்த லைன் அப்படியே எடுத்துக்க போறோம். இங்க இருக்கிற xy க்கு பதிலா x1 y1 எடுத்துக்கிறோம். ax1 plus by1 plus c divided by square root of a square plus b square. இது அதுக்கான ஃபார்முலா. Suppose the point should be origin 0 இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த x1 எனக்கு என்ன ஆயிடும் 0, y1 எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா 0. இப்போ நம்ம இந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ண போறோம் by given line இல்ல given that இந்த கான்செப்ட் எடுத்துக்கோ. இந்த perpendicular distance அப்படின்றது எடுத்துக்கிறேன்னா P1, ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க P1. இப்போ இங்க இடத்துல என்ன இருக்கு, a இருக்கக்கூடிய இடத்துல secant theta, b இருக்கக்கூடிய இடத்துல cosecant theta அப்படின்னு இருக்கு. அப்ப ஈக்குவல் டு இங்க secant theta into 0 plus இங்க cosecant theta into 0. இந்த 2a நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா minus 2a, அதனால நீங்க minus 2a whole divided by square root of என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க secant square theta plus cosecant square theta அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க இது 0 to anything 0, இது 0 to anything 0. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும் minus 2a. இது எனக்கு எதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடுலஸ்ல இருக்கு. அப்போ P1 என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் எனக்கு என்ன மாறிடும், பாசிட்டிவா மாறிடும். அப்போ 2a divided by square root of secant square theta plus cosecant square theta அப்படின்னு வந்து கிடைக்கும். செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ண போறேன். P1 ஸ்கொயர் சொல்லும் போது மேல 2a என்னவோ மாறிடும் அப்படின்னு சொன்னா 4a ஸ்கொயர் மாறிடும். பாஸ் பண்ண. இப்போ என்ன பண்ண போறேன்னா இதை ஸ்கொயர் பண்ண போறேன். இந்த ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிடும்னா ரூட் இங்க ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். எப்படி எழுதலாம் அப்படின்னா P1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நியூமரேட்டர்ல 2a இருக்கு, ஸ்கொயர் பண்ணும்போது என்ன 2 2 4, அப்ப 4a ஸ்கொயர் டிவைடட் பை இங்க ரூட் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் எனக்கு என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். அப்ப secant square theta plus cosecant square theta.
cosecant square theta plus cosecant square theta. இப்போ நமக்கு secant square theta னா 1 by cos square theta ன்னு எழுதலாம். cosecant square theta னா 1 by sin square theta ன்னு எழுதலாம். இங்க 4a square divided by 1 by secant square theta வை cos square theta. cosecant என்னோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா sin ஓட ரெசிப்ரோக்கல். இதை sin square theta அப்படி நம்ம எழுதலாம். தென் என்ன செய்யலாம்னா கிராஸ் ப்ராடக்ட் செய்றீங்க 4a square divided by sin square theta plus cos square theta whole divided by cos square theta into sin square theta அப்படின்னு வரும். இந்த cos square theta sin square theta அப்படியே மேலே போயிடும். மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன எழுதலாம் 4a square cos square theta into sin square theta divided by the sin square theta plus cos square theta ஓட வேல்யூ இதுல a ஸ்கொயர் மட்டும் நீங்க வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க எனக்கு என்ன ஆயிடும்னா 4 cos square theta sin square theta ன்னு கிடைக்கும். இந்த 4 cos square theta sin square theta எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா sin 2 theta the whole square, அதாவது a square sin square 2 theta அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த sin 2 theta க்கான வேல்யூ sin 2 theta க்கு வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 2 sin theta into cos theta. sin 2 theta value 2 sin theta into cos theta. Third chapter ல இத பத்தி நம்ம படிக்கலாம். இது நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 ஸ்கொயர் sin square theta cos square theta. அப்ப 2 ஸ்கொயர் ஆயிடுச்சு உங்களுக்கு 4. இந்த 4 sin square theta cos square theta-வை நான் எழுதலாம் sin square 2 theta ன்னு எழுதலாம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ p1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. From line 2 செகண்ட் லைன்ல இருந்து என்ன இருக்குன்னா p2 அப்படிங்க. P2 அப்படின்னு சொன்னா அதுவும் perpendicular distance between origin to line 2. Line 2 என்னன்னு பாத்தீங்கன்னா x cos theta minus y sin theta equal to a cos 2 theta அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க origin அப்படின்றதுனால x coefficient வராது, y coefficient வராது. டைரக்டா என்ன எடுத்துக்கலாம்? கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி எடுத்து எழுதி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இந்த cos theta a into cos 2 theta உள்ள கொண்டு வந்தீங்கன்னா minus a cos 2 theta equal என்ன ஆயிடும் 0. இப்படி நீங்க ஈக்குவேஷனை மாத்திக்கலாம். சரி, நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வச்சு நான் சொல்லி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது cos theta a னோட வேல்யூ, இது x1 ஓட வேல்யூ 0. அதுக்கு அடுத்தது பிளஸ் இங்க மைனஸ் sin theta இன்டர்னேட்டா 0. தென் மைனஸ் a cos 2 theta whole divided by square root of என்ன அப்படின்னு சொன்னா cos square theta plus of minus sin square theta the whole modulus. இது 0 anything 0, இது 0 anything 0, எல்லாமே 0 ஆயிடும். அப்ப ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குன்னா minus a cos 2 theta. இது modulus அப்படின்றதுனால இது என்னவா மாறிடும் பிளஸ் ஆ மாறும். divided by எனக்கு கீழே ரூட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1. ஏன்னா cos square theta plus sin square theta மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிடும் சாரி மைனஸ் sin theta the whole square. இந்த மைனஸ் sin theta the whole square பண்ணும்போது என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும். அப்ப cos square theta plus sin square theta நமக்கு என்ன ஆயிடும் √1 which is equal to என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னா a cos 2 theta. இது p2. இப்போ p2 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா a ஸ்கொயர் cos ஸ்கொயர் 2 theta. நெக்ஸ்ட் p1 ஸ்கொயர் plus p2 ஸ்கொயர் எழுதுறீங்க. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம் p1 ஸ்கொயர் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் 2 theta plus இங்க a ஸ்கொயர் cos ஸ்கொயர் 2 theta. இதுக்கு நீங்க a ஸ்கொயர் நீங்க காமனா வெளிய எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா sin ஸ்கொயர் 2 theta plus cos ஸ்கொயர் 2 theta. So sin square theta plus cos square theta value 1. அதனால p1 ஸ்கொயர் plus p2 ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர். அதோட வேல்யூ 1ன்றதுனால நமக்கு என்ன மட்டும் தான் வரும் a ஸ்கொயர் வந்துரும். hence next question பாத்தீங்கன்னா question number 12, find the distance between parallel lines. ரெண்டு parallel lines கொடுத்துட்டாங்க, இதுக்கான distance வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ஃபார்முலா தான். distance between two parallel lines. இந்த parallel lines கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் நம்ம டைரக்டா எடுத்து எழுத போறோம். இப்போ இதுக்கான சொல்யூஷன், இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா c1 minus c2 divided by square root of a square plus b square. c1 minus c2 divided by square root of a square plus b square. இங்க
parallel lines அப்படின்னு சொன்னா ரெண்டு லைன்ஸ் பேரலா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும் எனக்கு சேம் ஆக இருக்கும். அதனால தெரிஞ்சுக்கோங்க 12x plus 5y 12x plus 5y இது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. ஆக இதுல இருந்து சைடுல நம்ம என்ன எழுதணும்னா a வந்து 12 b வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 5. பட் c1 அப்படின்னு வரும்போது இந்த 7 உள்ள கொண்டு போயிடுங்க. இப்போ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா லைன் 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா 12x plus 5y minus 7 equal to 0. இப்போ லைன் 2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 12x plus 5y plus 7 is equal to 0. அப்ப a வந்து 12 b வந்து என்ன ஆயிடுச்சு 5 c1 அப்படின்னு பாத்தீங்கன்னா minus 7 c2 அப்படின்னு பாத்தீங்கன்னா plus 7. அப்ப நமக்கு தேவையான a b c கிடைச்சிச்சு. இந்த வேல்யூ கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க முடிஞ்சது. ஸோ minus 7 divided by square root of 12 square plus என்னதுன்னா 5 square whole modulus. Symbols numerical symbols are same. minus 7 னா minus 14. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் plus 14 ஆ மாறிடும். ஏன் plus 14 ஆ மாறும்? ஏன்னா மாடுலஸ்ல இருக்கு. அதனால டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா 12 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா 12 ஸ்கொயர் எவ்வளவு 144. 5 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா 25. ஆட் பண்ணீங்கன்னா 169. அப்ப ரூட் 169 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். ஸோ 14 169 ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 13. அப்ப டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14/13 யூனிட்ஸ். இப்போ இதுல செகண்ட் கொஸ்டின் அப்படின்னு பாக்குறீங்க 3x minus 4y plus 5 equal to 0 and 6x minus 8y minus 15 equal to 0. ரெண்டு லைன்ஸ் என்ன சொல்லிட்டாங்க parallel lines சொல்லிட்டாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் சம் தான் சொன்னேன் parallel linesனா x ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் y ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எனக்கு என்னவா இருக்கணும் சேமா இருக்கணும். கான்ஸ்டன்ட் மட்டும் எனக்கு என்னவா இருக்கும் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இங்க பாத்தீங்க xy கோஎஃபிஷியன்ட் டிஃபரெண்டா இருக்கு. ஆனா ஒன்னு இன்னொன்னுடைய மல்டிபிள்ஸ்ல இருக்கு. ஒன்னு இன்னொன்னுடைய மல்டிபிள்ஸ் இருக்கு. அவ்வளவுதானே தவிர மற்றபடி ஒண்ணு இல்லை. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு 6x இங்க என்ன அப்படின்னா 8y plus 10 equal to 0 வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதுறீங்க. நம்மளுக்கு 6x minus 8y minus 15 equal to 0. இப்போ பாருங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் y ஓட கோஎஃபிஷியன்ட் சேமா வந்துருச்சு. அப்ப டிஃபரன்ஸ் எதுல மட்டும் தான் இந்த கான்ஸ்டன்ட்ல மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்க a is equal to 6, b is equal to minus 8, c1 is equal to 10 and c2 is equal to minus 15. So same formula நீங்க எழுதுறீங்க distance between two parallel lines அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க. இங்க உங்க ஃபார்முலா c1 minus c2 divided by square root of a square plus என்னன்னா b square. c1 அப்படின்னு வரும்போது 10, இது minus of minus 15 whole divided by square root of the 6 square plus of minus 8 the whole square. இப்போ minus of minus என்ன அப்படின்னு சொன்னா plus. அப்ப 10 plus 15 அப்படின்னு சொன்னா 25 divided by இது 36. 6 square எவ்வளவு 36. minus into minus plus 8 8s are 64. 36 plus 64 னா 100. இப்போ நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க root of 100. அப்ப இது மேல 25 கீழ வந்து நமக்கு என்ன ஆகும் 10. ஏன்னா 100 ரூட் எடுத்தா 10. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் 5th டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5th டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 divided by 2. அப்ப therefore distance is equal to 5/2 units. இப்போ பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 13 find the family of straight lines அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. family of straight lines அப்படின்னு அர்த்தம் நிறைய straight lines ஒரே மாதிரியா இருக்கு. எப்படி ஒரே மாதிரியா இருக்கும் அப்படின்னா இந்த 3x plus 4y minus 12 equal to 0 அப்படின்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். எப்படி இருக்கும் பாருங்க. இது ஒரு லைன் எடுத்துக்கலாம். இந்த லைன் வந்து 3x plus 4y minus 12 equal to 0 கொடுத்துருக்கிற லைன் இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் எடுக்கிறேன். இந்த ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் எப்படி எடுப்பேன்னா இப்படி இருக்குங்க. சரியா? இப்போ இந்த லைன் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த லைனுக்கு என்னவா இருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இப்போ இன்னொரு லைன் எடுக்கிறேன். அது என்னவா இருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. இன்னொரு லைன் எடுக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை லைன்ஸ் எடுக்க முடியும்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லைன்ஸ் நம்ம என்ன சொல்றோம் ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ஃபைண்ட் தி ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் which are perpendicular to 3x plus 4y minus 12 equal to 0. அப்ப இந்த 3x plus 4y minus 12 equal to 0 அப்படின்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலரா
இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே எனக்கு என்ன பண்ண சொல்றாங்க, கண்டுபிடிக்க சொல்றோம். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் சொல்லியிருக்கோம். ஒரு லைன் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது given line அப்படின்னு பாத்தீங்கன்னா, given line என்னது, 3x plus 4y minus 12 equal to 0. இப்ப கொடுத்திருக்கக்கூடிய இந்த லைனுக்கு நான் என்ன எடுக்க போறேன், பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் எடுக்க போறேன். பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் அப்படின்னு சொன்னா, interchange the coefficients of x and y. x உடைய கோஎஃபிஷியன்ட் y கிட்ட வரும், y உடைய கோஎஃபிஷியன்ட் x கிட்ட போகும். அப்ப என்ன எடுக்கும் பாருங்க, y உடைய கோஎஃபிஷியன்ட் அது 4, அது x கிட்ட வந்துரும். அப்ப 4x. x உடைய கோஎஃபிஷியன்ட் 3, அது y கிட்ட போய்டும். அப்ப என்ன ஆகும் அப்படினா 3y. in between இந்த x y க்கு பிட்வீன்ல என்ன சிம்பல் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பல் போடுங்க. இங்க பிளஸ் இருந்தா இங்க என்ன வரும், மைனஸ். அங்க மைனஸ் இருந்தா இங்க என்ன வரும், பிளஸ். தென் சேஞ்ச் தி கான்ஸ்டன்ட். அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் தூக்கிட்டு என்ன போட்டுக்கோங்க, k அப்படின்னு போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போ இதுதாங்க இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய லைன். இங்க கேன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அது நம்ம இது இப்படி போட்டீங்கன்னா ஒரே ஒரு லைனை குறிக்கும். இங்க ஃபேமிலி ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் கேட்கறதுனால where k belongs to என்ன எடுத்துக்கலாம், r. r அப்படின்றது என்னது, ரியல் நம்பர்ஸ். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரை. அப்ப நீங்க இந்த கேக்கு நீங்க வேல்யூஸ் கொடுக்க 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 உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா லைன்ஸுமே இது 3x plus 4y minus 12 equal to 0 அப்படின்ற லைனுக்கு என்னவாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். இப்ப இதே கான்செப்ட் எது கொண்டு வரேன், நானு parallelக்கு கொண்டு வரேன். இப்ப இதே கான்செப்ட parallel கொண்டு வரனா, parallel வரும்போது ப்ரீவியஸ் சம்ல நம்ம பார்த்தோம், இந்த x னுடைய கோஎஃபிஷியன்ட்டும் y னுடைய கோஎஃபிஷியன்ட்லயும் சேஞ்சஸ் இருக்காது. அப்ப கான்ஸ்டன்ட்ல மட்டும் தான் எனக்கு என்னவா இருக்கும், சேஞ்சஸ் இருக்கும். சரியா? அப்ப given line 3x plus 4y minus 12 equal to 0. இப்போ இதனுடைய parallel form அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ parallel form என்ன அப்படின்னா 3x plus 4y plus இங்க என்னன்னா k1 அப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க k மென்ஷன் பண்ணிட்டேன், அதனால k1 எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க வேற ஏதாவது சிம்பிள் கூட எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 3x plus 4y plus k1 equal to 0 அப்படின்றது என்னன்னா parallel lines. எதுக்கு, இந்த லைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அங்க நம்ம போட்ட மாதிரி எடுத்துக்குவோம். இங்க மென்ஷன் பண்ணிருக்கே அதே மாதிரி 3x plus 4y minus 12 equal to 0 அப்படின்னு ஒரு லைன் எடுத்தோம்னா, இப்போ இந்த லைன் எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் இருக்கலாம், இல்ல இங்க இருக்கலாம், இல்ல இந்த பக்கம் இருக்கலாம், இல்ல இன் பிட்வீன்ல இருக்கலாம். பட் எது எடுத்தாலும் எனக்கு என்ன கிடைச்சிடும், இந்த மாதிரி parallel-ஆ இருக்கும். இப்போ parallel எத்தனை லைன்ஸ் வரையலாம்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்ம வரையலாம். அதனால இந்த k1 நான் என்ன பண்ணணும்னா இங்க மென்ஷன் பண்ணணும், where k1 belongs to what, r. r என்னத்தும் minus infinity to plus infinity, set of all real numbers. சரிங்களா? அப்ப k க்கு வேல்யூ கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிறைய parallel lines உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். But the question, if the line joining 2 points a 2,0 and b on the 3,1 is rotated about a in anti-clockwise direction through an angle of 15 degree அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, then find the line in new position அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ரஃபா ஒரு டயகிராம் நம்ம வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இது ரஃபா டயகிராம் வரைஞ்சிக்கலாம். இதுல ரெண்டு பாயிண்ட்ஸ் மார்க் பண்றேன். நமக்கு தெரியும் x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது 1 இது 2. அப்ப இந்த பாயிண்ட்ல நம்ம என்ன எழுதுவோம், 2,0 எழுதுவோம். சோ 2,0 அப்படின்றது நமக்கு a. இந்த இடம் 3 கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் 1. ஏன்னா எனக்கு 3,1 நான் மார்க் பண்ணணும். அப்ப 3 இதுல 1 அப்படின்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட் b. b ஒன்னு எனக்கு 3,1. இப்போ பாருங்க இதுதான். இப்போ AB. சரிங்களா? இப்போ இந்த லைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல, what do you mean anti clockwise? கடிகாரம் சுத்துது இல்லையா இந்த டைரக்ஷன், இது பேரு கிளாக் வைஸ். இதுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த பக்கம் எனக்கு என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லைன்ஸ் நான் இந்த லைன் என்ன பண்றேன், இந்த பக்கம் நான் ரொட்டேட் பண்றேன். எவ்வளவு டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன், 15 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது பொசிஷன் டெஃபினட்டா மாறும். எவ்வளவு டிகிரி, இப்போ 15 டிகிரிக்கு மாறும். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, இப்போ இது என்னது தீட்டா.
அப்ப தீட்டானா இது நான் கண்டுபிடிச்சா போதுமானது. ஏன் இது என்னது தீட்டா இல்லையா? what do you mean தீட்டானா ஸ்லோப்புங்க. இந்த இடத்துல என்னது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அப்ப ஏபின்ற லைன் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டாவை கண்டுபிடிக்கணும்னா அந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அது என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம்? ஸ்லோப் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டு அந்த தீட்டாவை நான் என்ன பண்ணிக்கிறேன் 15ஓட ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு 45. அப்ப இந்த பொசிஷன் பில இருந்து என்ன மாறிடும் அப்படின்னா பி டேஷா மாறிடும். பில இருந்து என்ன மாறிடும் பி டேஷ். இப்ப எனக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த லைனுடைய ஈக்குவேஷன் கேக்குறாங்க. அப்ப எனக்கு தீட்டா கண்டுபிடிச்ச ஸ்லோப் கண்டுபிடிச்சிருவேன். ஒரு பாயிண்ட் 2,0 பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் தெரிஞ்சா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்டு x மைனஸ் x1 அந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணிடலாம் போடலாம். ஓகே, இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ given பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா given பாயிண்ட்ஸ் ஆர் என்னது a of 2, 0 and b of 3, 1. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் AB. இப்போ ஸ்லோப் ஆஃப் AB 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப்க்கான ஃபார்முலா என்ன? இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா ஸ்லோப்க்கான ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1. அப்போ இது x1 y1 இது x2 y2. 1 minus 0 இல்லையா? y2 அளவு 1 இது y1 வந்து 0, x2 அளவு 3, தென் வந்து x1 வந்து 2. 1 by என்ன ஆயிடுச்சு 1. ஸோ 1 by 1னால எனக்கு என்னதான் 1 ரைட்டா? அப்போ எனக்கு ஸ்லோப் ஆஃப் AB அப்படின்றது m எழுதலாம். m எப்படி எழுதலாம்? tan θ எழுதலாம். அப்ப tan θ ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு 1. அப்ப tan θ ஈக்குவல் டு 1 னா θ எனக்கு என்னவா மாறிடும் 45 டிகிரி. இது 45 டிகிரி. தென் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா it is the line rotated about A in anti-clockwise direction through an angle எவ்வளவு டிகிரி 15 டிகிரி. அப்ப A இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு A இந்த பாயிண்ட் மையம் இது பண்ணிட்டு என்ன பண்றேன் 50 டிகிரிக்கு என்ன பண்றேன் ரொட்டேட் ஆகுது. சரியா? இப்ப நம்ம இங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது the angle of inclination எனக்கு என்ன மாறிடும் சேஞ்சஸ் மாறிடும். the angle of inclination சேஞ்ச் ஆகும். இந்த 45 டிகிரியோட என்ன பண்றேன் நான் அந்த 15 டிகிரி என்ன பண்ணுவேன் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த இடம் 45 அப்படின்னா இங்கிருந்து இங்க வரும்போது எனக்கு ஒரு டிகிரி ஆயிடுச்சு, எனக்கு 60 டிகிரியா மாறிடுச்சு. அப்ப எனக்கு ஸ்லோப் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, since the line AB rotates எவ்வளவு 15 டிகிரி, rotate 15 டிகிரி in என்னது anti-clockwise about A. But therefore the angle of inclination எவ்வளவு அப்படின்னா 45 டிகிரி பிளஸ் என்ன ஆயிடுச்சு 15 டிகிரி which is equal to what 60 டிகிரி. அப்ப இதுல என்ன கண்டுபிடிக்கலாம் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். therefore slope is equal to tan 60 டிகிரி. ஏன்னா 60 டிகிரினா ஸ்லோப்னா நம்ம tan θ. அப்ப tan 60 டிகிரி எவ்வளவு அப்படின்னு சொன்னா √3. அப்ப எனக்கு ஸ்லோப் கிடைச்சிருச்சு. அப்ப therefore the equation of new line therefore the equation of new line நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா A இங்க என்ன இருக்கு B dash. அப்ப A B dash அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y minus y1 is equal to m into x minus x1. இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்லோப் m வந்து எவ்வளவு √3. the point x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2, 0. ஏன் அப்படின்னா இந்த இடம் A என்ற பாயிண்ட் வச்சு என்ன பண்றது ரொட்டேட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல y minus 0 இதெல்லாம் என்னன்னா √3 into x minus 2. y is equal to √3 into x minus 2 √3. இந்த y அந்த சைடு கொண்டு போயிடுங்க. √3x minus y minus 2 √3 equal to 0. ஸோ இதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன்.